ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஹரி. அப்புறம் பார்ட்னராக நம்ம ஹஸ்வித். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ் போட்டோம். அந்த சிஎஸ்சில் தரமான சரியான சம்பவம்லாம் பண்ணியிருந்தோம். அந்த சம்பவத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஹிஸ்ட்ரியில் எங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் இருக்குதுல்ல, அந்த மேட்ச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம விளாண்டது. இப்போ நம்ம அதை தான் ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2x ஸ்கோப்பு பிஸ்டல் தான் எடுத்துருக்குறோம். இப்போ அது அந்த கன் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டாரு. அதனால் நம்ம உள்ளே இறங்கி அடிக்கலாம். ஏன்னா லாங்லேருந்து அடித்தாலே சரியாக மாட்டேங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் எடுத்தாச்சு. அவர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிட்டு சுற்றிட்டு இருந்தார். அவருக்கு மண்டையிலே அடித்தாச்சு. இங்கே ஒருத்தர் எனிமி ஃபயர் விட்டுட்டு நம்ம ஷாட்டில் இறங்குவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டு ஷாட்டில் இறங்கியாச்சு. நம்மள ஒருத்தர் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அடிச்சுக்கிட்டாரு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கில் அடிச்சுக்கிறோம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்தார். நான் இருக்கிறது கூட தெரியாமல் அவருக்கு மண்டையிலே அடித்து அவனை டவுன் ஆக்கிட்டு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த அட்டைப்பட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு ஃபயர் விட்டு ஷாட்டில் இறங்கி அடித்து அவரை நாக் பண்ணிவிட்டோம். இப்போ அந்த கடைசி பீஸை தான் தேடிட்டு இருக்கிறாங்க இவங்க டீம்மேட்ஸு. எனக்கு அநேகமாக இவரு தான் இந்த கடைசி பீஸை போட போகிறாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவரே போட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமோகலமாக ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம ஜெயிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா வின்செஸ்டர் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே இறங்குவோம். வின்செஸ்டர் இந்த கன்று பேரே பார்த்தீங்கன்னா வாயில் வர மாட்டேங்குது. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா வின்செஸ்டர் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே இறங்குவோம். எவன் வரானோ அவனுக்கு டும் டும் அப்படின்னு மண்டையிலேயே வைப்போம். மேலே ஏறிக்கலாம். ஏன்னா இது லாங் கன்னுங்கிறதுனால மேலே ஏறினா நல்லா அடிக்கலாம். ஒருத்தர் நம்மளுக்கு டேமேஜ் கொடுக்குறாரு, அவரை கண்டுக்க வேணாம், அப்படியே போவோம். ஸோ இங்கே யாரும் வர மாதிரி தெரியல. அங்கே தான் எனிமி இருக்கிறான்னு நினைக்கிறேன். டீம்மேட்டு அங்கே போகிறாரு. ஆமாம், அங்கே தான் எனிமி இருக்கிறாங்க. போகலாம். அங்கே போயிட்டு 2 பேர்த்துக்கு மண்டையிலேயே வைப்போம். அங்கே ஒரு 2 பேர் ஓப்பன்லேயே வரானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஓப்பன்லேயே வந்தானுங்க. அதில் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா மண்டையிலேயே அடித்து முடிச்சு விட்டாச்சு. இங்கே ஒருத்தர் முடிச்சாச்சு. இப்போ 2 கில்லு நம்ம முடிச்சாச்சு டப்புன்னு. இப்போ அந்த 3வது பீஸு தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். அடித்தா 3 கில்லு. இங்கே தான் இருக்கிறாரு. அடி பயங்கரமான அடிங்க. அவரு குதிச்சு விளாண்டுட்டு இருந்தாரா, நாமளும் குதிச்சு ஒரு டம்னு மண்டையிலேயே வச்சாச்சு. இப்போ தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வின்செஸ்டர் 3 சிப்பு, அதுக்கப்புறம் அழுத்திப்பொடி கன்று ஒன்று இருக்குது, பேர் சரியாக தெரியல. இப்போ 3வது ரவுண்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம்.
இங்கே லாங்கில் எவனாச்சும் வரானான்னு பார்க்கலாம். இந்த அங்கே லாங்கில் ஒருத்தர் இருக்கிறாரு. ஐயோ அடிக்கிறாரு. டேமேஜ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. லாங்லேருந்து எவனும் அடிக்க முடியல, அதனால நம்ம ஷார்ட்டில் இந்த டைம் இறங்குவோம். ஐயோ ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டாங்க. ஐயோ ஐயோ. சரி நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஏறியாச்சு. நான் இங்கே இருக்கிறது கூட தெரியாமல் ஓப்பனில் வராரு. அங்கே ஒருத்தர் 2 டவுனு. அங்கே ஒருத்தர் எகிரி எகிரி வராரு. அடித்தா தரமான ஏசு 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 தரமான ஏசுங்க. வின்செஸ்டரையும் அழுத்தி பொடியிலையும் மாற்றி மாற்றி அடித்து மண்டையை செதறி விட்டாச்சு எல்லாருக்கும். இப்போ நம்மளுக்கு இருக்கிற கண்ணே போதும். குளோவால் மட்டும் வாங்கிக்கலாம். வின்செஸ்டரு ஒரு அழுத்தி பொடி இது மட்டும் போதும். இப்போ போன ரவுண்டு பார்த்தீங்கன்னா தரமான ஏசு அடித்தாச்சு. பயங்கரமான ஏசு. நினச்சே பார்க்கல ஏசு அடிப்பேன்னு. அவனுங்களே வந்தானுங்க, மண்டையை காட்டினானுங்க, அடி வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கிறானுங்க. இப்போ இங்கேருந்து யாராச்சும் லாங்கில் சிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. 2 அடி டவுனு. அங்கே ரிவே பண்ணுற மிஷின் வேறு யாரும் அமுச்சு விட்டுக்கிறாங்க. அந்த மிஷினை உடச்சி விட்டுடலாம். மிஷினையும் உடச்சி விட்டாச்சு. இப்போ அடுத்த கில்லு மிஸ் ஆயிடுச்சு. நான் இங்கே இருக்கேன்னு கூட தெரியாமல் மண்டை காமிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ 3 கில்லு பார்த்தீங்கன்னா பங்கமாக அடித்தாச்சு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 12 கில் அடித்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்து மேட்சையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.